அதாவது இப்போது அது மாதிரி நிறைய மருந்துகள் இருக்குது. இப்படி பார்க்கும்போது பெண்மை பெண்மையில் பிரச்சனை வந்தாலும் ஆண்மையில் பிரச்சனை வந்தாலும் பிள்ளை இல்லாத இது வந்துடும். அதே மாதிரி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஆண்மை சிக்கல், நீண்ட நேரம் உணர்வு கொள்ள முடியல அப்படின்னு நிறைய மருந்துகளை வாங்கி சாப்பிட்டு இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பெண்களுக்கும் அதில் ஈடுபாடே இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்க, கர்ப்பப்பை கோளாறு அது இதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எங்களுக்கு பிள்ளை உண்டாக மாட்டேங்குது, சினை மூட்டை பிரச்சனை. இதுக்கெல்லாம் சிறந்த மருந்துகள் இருக்குது, அரும்பெரும் மருந்துகள் இருக்குது. அதான் அதிகாலை எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் அதில் 5 மணிக்கு வேல் போட்டு அரச மரத்தை சுற்றினா கர்ப்பப்பையில் உள்ள பிரச்சனை தீரும். அரச மரம் காற்று பட்டுச்சுன்னா கர்ப்பப்பையில் உள்ள சிறு பூச்சிகள்லாம் செத்துரும். அப்போ இந்த அதாவது விந்தை சாப்பிடக்கூடிய அந்த முட்டை, அதாவது விந்து போய் தங்கக்கூடிய அந்த முட்டை வலுவாகும். அந்த முட்டையை திங்கக்கூடிய அந்த முட்டையை சீரழிக்கக்கூடிய அந்த பாக்டீரியாக்கள் இறந்துடும். எப்போ இறக்குமோ அரச மரத்து காற்று அதிகாலை காற்று பட்டால், அதுக்கு தான் அரச மரத்தை போய் பெண்களை சுத்த சொல்லணும், குழந்தை கிடைக்கும், குழந்தை வராங்க, பிள்ளையார வச்சு சுத்த சொல்லணும். அந்த மாதிரி இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா ஆண்மைக்கான ஆண்மைக்கு என்ன பிரச்சனை, ஆண்மை இந்த மாதிரி ஆகிடுது அப்படின்னா வேர்க்கடலை திங்கலாம், இதை செஞ்சுட்டுருக்கான். சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சிறந்த ஆண்மை பெருக்கியது. சர்க்கரை வள்ளிக்கிழங்குல சிவப்பு கிழங்கு, இது ஆண்மை பெருக்கும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, லேகியங்கள் இருக்குது, உண்மையான இதெல்லாம் இருக்குது. சர்க்கரை வள்ளிக்கிழங்கு எவன் ஒருத்தன் அதிகமாக பகலில் சாப்பிட்றானோ, மூக்கடலை, கொண்டக்கடலை லிமிட்டாக பகலில், எல்லாமே பகலில் சாப்பிடணும் நல்லா மென்று. இதெல்லாம் ஆண்மை பெருக்கிகள். அதேமாதிரி கர்ப்பப்பை வளர்ச்சி, இதுக்கெல்லாம் செவ்வாழை, பொம்பளைங்களுக்கு செவ்வாழை பழம் கர்ப்பப்பை வளர்ச்சியும் கர்ப்பப்பையை சிறந்தன்மையோடு வச்சுருக்க உதவுது. சிறுகீரை பருப்பில் போட்டு ரெண்டு பேருமே சாப்பிடலாம். பெண்மைக்கும் ஆண்மைக்கும் சிறந்த கீரை சிறுகீரை. அரைக்கீரையும் அதே மாதிரி தான் சிறந்த ஆண்மை பெருக்கி, சிறந்த பெண்மையை, அதாவது காம இச்சையில் ஈடுபட வைக்கக்கூடியது முதன்மையானது ரெண்டுமே. இதெல்லாம் நீங்கள் சராசரியாக தான் எடுத்துக்கணும். இப்படி எடுக்கும்போது பச்சை மிளகாயை அவாய்ட் பண்ணிடணும். மிளகாய் அவாய்ட் பண்ணி மிளகு அதிகப்படுத்தணும். மிளகு நீங்கள் அதிகப்படுத்தினாலே வீரியம் கிடைக்கும் உடம்புக்கு. மிளகாயை அதிகப்படுத்திங்கன்னா வீரியம் குறைச்சிடும், அல்சர் கம்ப்ளைண்ட்லாம் வரும். மிளகு புண்ணை ஆற்றும் இல்லை, மிளகோட காரம் புண்ணை ஆற்றும். மிளகாயின் காரம் புண்ணை அதிகப்படுத்தி உங்களுக்கு வீரியத்தை குறைச்சிடும். ஆகவே நண்பர்களே, இப்படி செய்து அப்படி வாடுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, என்னுடைய எண்களை போயிட்டுருக்கு, தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் சந்தேகத்தை அனைத்தையுமே நாங்கள் தீர்ப்போம். அது மட்டுமல்ல, என்றைக்கும் தமிழ் கலாச்சார பண்பாடின்படி பண்பாட்டை மறவாமல் நம்ம தமிழ் சித்தர்கள் சொன்ன சித்த மருத்துவத்துக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுடைய உயிரும் உடலும் பாதுகாக்கப்படும் என்று நான் உத்தரவாதமாக சொல்கிறேன். இந்த சேனல் மூலமாக 80 வயது வரையில் ஆண்மை பெருகுவதற்கு ஒரு மருந்து கூட சொல்லியிருந்தீங்க, ஒரு காணொலியில் பார்த்தேன், அதை பற்றி சொன்னாங்க. ஆமாம், 80 வயதானாலும் சரி, அது நமக்கு அதாவது வீரசேனப்பொடின்னு ஒரு பொடி இருக்குது. வீரசேனப்பொடி, கேட்டாரிச்சுரணம், இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்குது. அதில் வீரசேனம்னு நாங்களே ஒரு புதிய, அதாவது பாரம்பரியமாக தாத்தா காலத்தில் கண்டுபிடிச்சிருக்குது. இந்த வீரசேன பொடியை பயன்படுத்தும் போது 80 வயது கிழவனும் கூட கிட்டத்தட்ட 1 மாதங்களில் மாப்பிள்ளையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நம்ம சித்த மருத்துவத்தால் மட்டும்தான் முடியும். எல்லாமே பச்சைகள். பெண்மைக்கு என்ன மருந்து சார்? பெண்மைக்கு என்ன மருந்து? பெண்களை பொறுத்த வரைக்கும் இதில் பெண்களுக்கு இந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட சிக்கல் இதெல்லாம் போகிறதுக்கு வாழைச்சூரணம் அப்படின்னு ஒரு சூரணத்தை நாங்கள் தயார் பண்ணுறோம். வாழைச்சூரணம் அதை நீங்கள் தயாரிக்க முடியாது. காரணம் என்னென்னா, ஒரு 9 வகையான வேர்களை எடுத்து அதை சூரணம் தயார் பண்ணணும். அதாவது போகவே இல்லைங்க, எங்களுக்கு எங்கேயும் பல பக்கம் போய் பார்த்துட்டோம், பல டாக்டரை பார்த்துட்டோம், கர்ப்பப்பையில் பிரச்சனை வந்துடுது, குழந்தை தங்கவே மாட்டுது அப்படின்னா இந்த வாழைச்சூரணம் அவங்களுக்கு பயன்படும். இந்த வாழைச்சூரணம் பயன்படும். அது அவங்களாம் என்ன சாப்பிட்ணும், தினமும் மலைவாழைப்பழம் சாப்பிடணும், செவ்வாழைப்பழம் தொடர்ந்து சாப்பிடணும். மலைவாழை கிடைக்கலைன்னா மலைவாழைப்பழம் ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், அது முடியாது அப்படின்னா நீங்கள் செவ்வாழையெல்லாம் சாப்பிடணும். சிறுகீரையை அதிகமாக பயன்படுத்தணும். இன்னொரு விஷயம், பப்பாளி பழம் தொடர்ந்து சாப்பிட்டாலே பெண்களுடைய கர்ப்பப்பை கோளாறுகள் விடும். பப்பாளி பழம் சாப்பிடணும். இரவு தன்னுடைய தொப்புளுக்கு
விளக்கெண்ணெய் வச்சுட்டு பெண்களும் படுக்கணும், ஆண்களும் படுக்கணும். பெண்கள் அப்படி பட்டாங்கன்னா கர்ப்பப்பையில் உள்ள சூடு தனியும். இதெல்லாம் வந்து ஏற்படுகிறது. இப்படியெல்லாம் அப்படி செய்யுங்க, இப்படி செய்து அப்படி வாழுங்கள். ஆகவே எந்த ஒரு என்ன மாதிரி ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே நம்முடைய தமிழ் ஊர் சித்தருடைய மருந்தை நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் இதன்படி ஐயப்பாடு இருந்தாலும் நீங்கள் என்னை போல் என்கிட்டே இப்போ பேசணும்னு அவசியம் இல்லை. என்னை போன்ற பாரம்பரிய வைத்தியர்கள் மூலமாக உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் தீர்த்து கொள்ளலாம். ஆகவே என்றைக்கும் சிறப்புக்குரியது நம்முடைய தமிழ் சித்த வைத்தியம் என்று சொல்லி முடிக்கிறேன். அற்புதம், ஆனந்தம்.